நெல்லை வடக்கன்குளம் பரிசுத்த புதுமை பரலோக அன்னை ஆலய 329ஆம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை தற்பொழுது காணலாம். ஜபங்களையும் உங்கள் சோஸ்திரங்களை உண்டாக கூட்டி புனித தேவமாதாவின் திருபாதத்தில் பாதகாணிக்க வைத்து உங்களை மன்றாடுகிறோம். ஆமன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலை நிறைவேறது போல மண்ணுலை நிறைவேறுக. அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. நடக்கவிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டு அந்த நாளை நானே ஒரு விதத்தில் தேர்ந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? 2019ஆம் ஆண்டு நான் கம்போடியா என்னும் நாட்டுக்கு போனேன். அங்கே 3 மறை மாவட்டங்கள். அந்த 3 மறை மாவட்ட குருக்களுக்காம் நான் தியானம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதற்கு முந்தின நாள் கொடூரமான ஒரு ஆபத்து பாருங்கள்.
எங்கெங்கே இருந்து இங்க சாகவா வந்தோம் என்று நினைத்தேன். மாதாவை பார்த்து வேண்டினேன். மே மாதம் 31ஆம் தேதி அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க போன திருவிழா அன்னைக்கு திடீர்னு ஒரு பெண் குறுக்கே வந்தார். நாங்கள் பயணம் செய்த வேனுக்கு முன்னாடி இடது பக்கம் பார்த்தால் ஒரு பெரிய பள்ளம். டிரைவர் அப்படியே டேர்ன் பண்ணார், யூ டேர்ன் பண்ணா அப்படியே வேன் கவிழ்ந்து விட்டது. காயமில்லாமல் நானும் ஆரோக்கியதாஸ் என்று இன்னும் ஒரு அருள் பணியாளரும் தப்பினோம். இன்னைக்கு யாராவது கேட்டால் எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் நான் எனக்கு 7 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் அன்றைக்கு மீண்டும் பிழைத்தேன். மாதா என்னை காப்பாற்றினார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாயே, பரலோக மாதாவே, எங்கள் வடக்கன் குல மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று. ஆகையினால்தான் நான் பாப்பரசரின் தூதர் என்னை கேட்டபோது மே மாதம் 31ஆம் தேதியே அது இருக்கட்டும் என்று சொன்னேன். ஏன்னு கேட்டால் ஒரு பக்கம் அன்னைக்கு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா மாதா அன்னைக்கு எலிசபெத் அம்மாவை சந்திக்க போனாங்க. நானும் எத்தனையோ எலிசபெத் அம்மாக்களை, எத்தனையோ சக்கரியாவை, எத்தனையோ வயிற்றில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவானை சந்தித்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அந்த தேதியையே தேர்ந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். மாதா நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அதுதான், மாதாவே நீதான் எங்கள் ஆதாரம் என்று தொடர்ந்து வேண்டுங்கள். இது மட்டுமல்ல, நான் வெளிநாட்டுக்கு பல முறை சென்றிருக்கிறேன். அழைப்பின் பேரிலே, முக்கியமாக பிரான்ஸ் நாட்டுக்கு சில பொது பேரவைகள் நடத்துவதற்காக எல்லாம். ஒரு முறையும் நான் லூர்து நகருக்கு போகாமல் வந்ததே கிடையாது. அங்கே போய் நான் சிலர் நலம் பெற வேண்டும் என்று ஜெபித்தேன். கேன்சர் வியாதி, புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரிக்காக நான் ஜெபித்தேன். அவர்கள் இன்றும் நலம் பெற்று நலமாக இருக்கிறார்கள். மாதாவினுடைய பரிந்து பேசுதல். இன்னொரு அருள் பணியாளருக்காக ஜெபித்தேன், அதே லூர்து நகரில். அவரும் நலம் பெற்று இன்றைக்கு திறமையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நலமளிக்கின்ற மாதா, துன்புறுவோருக்கு அவர்களுடைய வேதனையை துடைக்கின்ற மாதா நம்முடைய மாதா. இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள். பாருங்கள், அன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்காகவும் நம் தாயிடம் சொன்னார், இதோ உன் மகன், இதோ உன் மகள், இதோ உன் குழந்தை என்று சொன்னவர் இன்றைக்கு மீண்டும் சொல்வதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் தாம் அன்பு செய்த சீடர் யோவானை பார்த்து, இதோ உன் தாய். நாம் எல்லாருக்கும் அந்த தாயை சுட்டி காட்டுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பாசமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகும்போது நமக்கு என்ன விட்டுட்டு போனார், என்ன சொத்து எழுதி வச்சுட்டு போனார்? எத்தனை ஏக்கர் நிலமா, எத்தனை பவுன் நகையா, எத்தனை அழகான வீடா? என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவர் விட்டு சென்றது மிகப்பெரிய கொடைகள். என்ன தெரியுமா? முதலாக அவருடைய வல்லமை மிக்க வார்த்தை. இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்பிக்கையாளர்கள் அல்ல. நான் போகின்ற இடத்திலெல்லாம் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம். ஜெபித்தல் என்றால் என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. ஆண்டவரோடு நீங்கள் பேச உங்களை உருவாக்கத்தான் இந்த பங்கு பெருவிழா. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு பேச வேண்டும். யாருமே எனக்கு ஆண்டவரோடு பேச தெரியாது என்று சொல்லவே முடியாது. ஐயோ, சின்ன குழந்தை கூட அம்மா இது வேணும் இது வேணும் என்று கேட்கிறது தானே. அது போல கேட்க தெரியாதா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க,
என்று சொல்ல தெரியாதா? ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்ல தெரியாதா? ஆண்டவரே உம்மை ஒருபோதும் நான் மறவேன், தப்பு செய்து விட்டேன், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்றெல்லாம் சொல்ல தெரியாதா? ஆண்டவரோடு பேசுவது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். காலையிலே பேச வேண்டும், மாலையிலே பேச வேண்டும். ஆண்டவரே இந்த நல்ல நாளை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்தருளும், எனக்கு தீங்கு நேராதபடி காத்தருளும், நான் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது ஆண்டவரே என்று காலையில் நாம் ஆண்டவரிடம் கேட்கலாம் தானே? நிச்சயமாக கேட்கலாம். ஆண்டவரோடு பேச வேண்டும். அதை விட அதிகமாக பிரியமானவர்களே ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். பிரியமான வடக்கன்குளம் பங்கு மக்களே, பரலோக மாதாவின் பக்தர்களே, எனக்கு ஒரு ஆசை. ஒரு 500-600 கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கே வந்தேன் என்றால் இந்த நப்பாசையோடு தான். என்ன தெரியுமா? இன்னையிலிருந்து வடக்கன்குளம் மக்கள், அதுவும் முக்கியமாக மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதை கேட்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள். அதைவிட முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். எசாயா 55:3 எனக்கு ரொம்ப பிடித்தது. விவிலியத்தை பதிவு செய்து இப்படித்தான் தலைப்பு இட்டிருந்தேன். கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். பேசுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றல்ல, கேளுங்கள், செவிசாயுங்கள். என்னுடைய ஆயர் பணியின் விருதுவாக்கு டு லிசன் டு ஹிம், அவருக்கு செவிசாய்க்க. கேளுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் பேசத்தான் துடிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது கூட அடுத்தது என்ன பாயிண்ட்டை எடுத்து அவங்க மூக்கை உடைக்கலாம் அப்படின்னு தான் மௌனம் காக்கிறார்கள். மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கேட்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். எல்லாவற்றை விட அதிகமாக மௌனமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். தன் மகனிடம் பரிந்து பேசுகிறார். அந்த தாயை அணுக வேண்டும், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். எனக்கு பல நாட்களாக பாசமான சகோதர சகோதரிகளே எனக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த அருள் நிறைந்த மரிய ஜெபத்தில் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோமான்னு. அண்மையில் தான் எனக்கு புரிந்தது. ஆண்டவர் இயேசு சாகும்போது அவருடைய மரண நேரத்தில் நம்முடைய அன்பு தாய் உடன் இருந்தார்கள். எனவே அது மிகவும் எளிதாக இருந்தது என்று சொல்ல முடியும், ஆறுதல் அளிப்பதாக இருந்தது என்று சொல்ல முடியும். என்னுடைய வேதனையில், என்னுடைய துன்ப வேளையில் நீரும் மகனோடு இருந்தது போல என்னோடும் இரோம் என்று மாதாவை பார்த்து கேட்கிறோம். இந்த ஜபத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், வேலைக்கு போகும்போது திரும்பி வருவார்களா, என் பள்ளிக்கு அலுவலகத்துக்கு போகும்போது திரும்பி வருவார்களா, என்னுடைய துன்ப நேரத்தில் என்னோடு இரும் என்று கேட்பதன் அர்த்தம் இதுதான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். மாதாவை பார்த்து நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். மனம் தளரக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் மாதா நமக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நம் அன்பு தாய் அன்றைக்கு கானாவூர் திருமணத்திற்கு சென்று
அன்னையே தாயே பரலோக மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாய் உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.
பெற்ற